அப்புறம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம நடவடிக்கை அப்படியாங்கன்னு இருக்கு. விஜய் கார்ல போகும்போது பைக்ல 100 பேர் போறாங்க, தொத்த பாக்குறாங்க. என்னன்னா எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது, கோயில் மேல நிக்கிறது, மசூதி மேல நிக்கிறது, சர்ச் மேல நிக்கிறது, டிரான்ஸ்பார்மர் மேல நிக்கிறது? எதுக்கு அப்படி? உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா? ஆனந்தமா பாருங்க, டிவியில பாருங்க, பாதுகாப்பா பாருங்க, கை தட்டுங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க? அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும், அரசு, எஸ்பி, டிசி, விஜய் அவங்க இவங்கன்னு யாரும் என்ன சொன்னாலும், கூட்டத்துக்கு வருகின்ற ஒருத்தரும் யோசிக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான். உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அது லைஃப் டைம் போச்சு. ஆனால் நீங்க தயவு செஞ்சு யார எதுவும் புரியாம பேசாதீங்க மிஸ்டர். மேலிடத்துல இருந்து போன் வந்திருக்கு, ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. போலீஸ் மாற வேண்டியது மக்கள்னு. வராதீங்க, குழந்தைங்க வராதீங்கன்னு. அது ஏன் அவர் விஜயே சொல்லியிருக்காரு, வராதீங்கன்னு கேட்குறாங்களா? அப்போ சொன்னதை கேட்கலன்னா யார் தப்பு? அவங்க சார்ந்த இயக்கம் நல்ல இயக்கமா கெட்ட இயக்கமா? நல்ல மனிதன், அவனும் மனுஷன் தானே. ஏன் ஒரு பச்சை குழந்தை இருந்து கழுதுலாம் எவ்வளோ இருந்தாலும் அழுகுதானே? இப்போ நம்ம இந்த செல்லில் பார்த்து அழுகிறோம்ல, அதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது. துக்கத்தில் நாளை கட்டவே அழுகக்கூடாதா? நத்திங் பர்சனல், ஜஸ்ட் சர்வீஸ். சரி, எல்லாம் விதி. இனி ஆக வேண்டியதை பாரு. யாராருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து. இந்த ஜனங்க எங்க பிளான் படி இன்னும் 4 நாள் சிஎம் சத்தத்தை பத்தி பேசணும். அடுத்து இந்த பிக் பாஸ்ல பூஜாவுக்கும் கூஜாவுக்கும் நடந்தது என்னன்னு கொளுத்தி போட்டோன்னு வையேன். என்டையர் தமிழ்நாடு, ஆல் ஃபேமிலிஸ் 1 மந்த் இதாண்டா டாபிக்கே. அப்புறம் ஐபிஎல், வேர்ல்டு கப்னு போய்கிட்டே இருப்பானுங்க. இவ்வளவுதான்டா அவனுங்க. அவனுங்களுக்காக நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க? சொல்றாங்கல்ல தளபதி கேத்து தலை கேத்துன்ட்டு. அவன் வீடியோ எவ்வளவு பெருசாகுது, இவங்க வீடியோ எவ்வளவு பெருசாகுது. அவங்க வராங்க BMW பெஞ்சு கார்ல, இவன் வரா சைக்கிள்ல. எதுக்கு அடிச்சுக்கணும் நீயே சொல்லு. அவர் நினைச்சா ரோல்ஸ் ரைஸ்ல போவாரு, ரோல்ஸ் ரைஸ் ஸ்பெல்லிங் தெரியாது அது நாய்க்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே சொல்ல வரல. என்ன வேணா பண்ணுங்க. நான் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த ப்ராபபிலிட்டி விஷயம் நான் சயின்டிஃபிக்கலா புளுத்தணும்னு நினைச்சேன், புளுத்திட்டேன், அவ்வளவுதான். மிஸ்டர் கேகே வந்துட்டு அந்த தமிழ்வாணியா? தமிழ்வாணி தான். நண்பர்களே, தம்பியை தப்பா நினைக்காதீங்க நண்பர்களே. யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேன். தமிழ் வாணின்றவங்க வந்து ஏதோ ஒரு நடிகை, அது மட்டும் இல்லாம இவங்க ஏதோ ஆன்லைன் ஸ்ட்ரிப்பரா. சமீபத்துல இவங்க ஏதோ ஒரு ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க. கேவலமா நான் லைக்கும் 10 கமெண்ட்க்கும் ஒரு ஃபாலோஸ்க்கும் இத பத்தி ஏதோ யூடியூபர்ஸ்லாம் பேசிருக்காங்க. அவங்களுக்கு இவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்களா? இங்க வாங்க. நாட் ஜஸ்ட் நார்மல் கிரியேட்டர், ஒரு ஆக்டரோ அது மட்டும் கிடையாது. பிஹைண்ட் த சீன்ஸ்ல வந்துட்டு தனி ஒரு சைட்ல வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அது இதுன்னு காமெடி பண்ணுறாங்க. வாரக்ஸ்னு ஒரு மீடியா ஏஜென்சியா, அவங்க யாருன்னு தெரியல, யாரா கூப்பிட்டான்ற மாதிரி இவர் வந்து வக்காலத்து வாங்குறதுக்கு வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வக்காலத்து வாங்கி பேச வேண்டும். என்ன பண்ண போறாங்க? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி உங்க 2 பேரும் உள்ள போட போறோம். சரி, பரவாயில்ல மேடம். அப்போ ஒன்னாதான் உள்ள போவீங்க. அவ்வளவு லவ்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல்ல இருந்து யாருக்குமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆர் கிளைம் கொடுத்தது கிடையாது. எவ்வளவு நம்மள வல்கரா பேசியிருந்தாலுமே தந்தது கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அது போக ஃபன்னா இருந்தா தப்பு இல்லையே, இதனால மக்கள் சிரிச்சாங்கன்னா தப்பு இல்லையே அப்படின்னு நம்ம இது வரைக்கும் நினைச்சிருக்கோம். நான் கேட்கறேன், இதுக்கப்புறமும் நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஸ்டோரியில டிடிஎஃப் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் யாராவது ரிப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா மறுபடியும் 3 ஐடி மென்ஷன் பண்ணி தரேன். டிடிஎஃப் 3 ஐடியுமே வந்து பண்ண ரிப்போர்ட் பண்ணிடுங்க. காலேஜுக்கு போயிட்டா செம்ம ஹாப்பி. இத்தனை வருஷங்க ஸ்கூல் பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தேங்க. என்னை யாராலே அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். அது லிட்டரலா ஒரு மாடிஃபை பண்ணதோ, இவர் பேசுறதோ, மாத்தி போட்டு மீன் போட்டதோ ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு இவர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு அந்த பேஜுக்கே. என்ன பண்றது, உங்க டைம் அப்படி இருக்குது. உங்களோட ஆடியன்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஒரு சைல்டிஷான ஒரு குரூப்னா, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீ வந்துட்டு ஸ்டோரியில போட்டு நெத்தியில வந்துட்டு டிடிஎஃப் குத்திட்டு வந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏதாவது பண்றேன்னா பண்ணிட்டு வருவானுங்க. நான் அடிச்சு சொல்றேன், பண்ணிட்டு வருவானுங்க. ஒரு மனசு இல்லனாலும் அதான் நேசம். இவனை மட்டும் தேவையாதுக்கு பாரு பாய்லர் மாதிரி ஆடினே அவன் மூஞ்சி பாருடி, வங்கோட கைக்கு வார்னிஸ் அடிச்ச மாதிரி ஒரு முகரை. அவன் மண்டை புடிச்சுதா, மசுறு புடிச்சுதா, எதை புடிச்சுடி இவன் கூட வந்த? மாத்தா பாருமாடா, கிஸ் பண்றான்டா.
பிளாக் ஷிப் அயாஸ் பத்தி இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை பத்தி ஒரு விஷயத்தை தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பிளாக் ஷிப்பும் அயாஸும் ஒரு கொலா போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு ஆஃப்னேஜ்க்கோ எதுக்கோ போயிட்டு ஏதோ டொனேட் பண்ற மாதிரி சம்திங். அந்த போஸ்ட்ல போயிட்டு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணோட கமெண்ட்டை பார்த்துட்டு அயாஸ் ப்ரொஃபைலுக்கு கிளிக் பண்ணி அவங்க பொண்ணுக்கு போய் மெசேஜ் பண்றாரு. இந்த உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பேசுவீங்களா? நீ பான் பாப்பியா? பசங்களாம் நிறைய பான் பார்ப்போம். தனியா இருக்கியா? நான் தனியா இருந்தா ட்ரெஸ் போடாம இருப்பேன் மேல அப்படின்லாம் சொல்லிட்டு மேல ஜிம்ல ட்ரெஸ் இல்லாம இருக்கிற ஒரு போட்டோவே அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு கிஸ் கொடு ஹக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாட்லிங் கேட்டு வச்சிருக்காரு. பசங்களாம் நிறைய பான் பார்ப்போம், நீங்களும் பாப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு. சோறு தான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன் வந்து பேசியிருக்காரு. உள்ளாருக்கு என்ன ட்ரெஸ் போட்டுருக்கப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு பாதி டிசப்பியரிங் மெசேஜ்ல போயிருது. ஏன்னா தெளிவா வார்னிஷ் மோட் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் சாட்டே பண்ணிருக்காரு. தென் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் அவர் காட்டி கொடுத்துருது. இந்த போஸ்ட்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்ன பிரச்சனையோ சீக்கிரமா சரி செய்யுங்கடா. போட்ட மலைக்குரங்கு குள்ளா போட்ட குருட்டு குரங்கு என்னைக்காவது போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். பேயில போவான். எல்லாமே பொம்பளை பிள்ளை. நான் ஏற்கனவே ஒரு பல வீடியோ இருக்கு. ஆண் குழந்தைகள் பிறக்க இன்னைக்கு குறைஞ்சிச்சு, சுத்தமா குறைஞ்சிச்சு. இன்னும் போற பக்கம் பார்த்தா எப்படி வருங்காலத்துல ஒரு ஆம்பளை 2 பொம்பளை கல்யாணம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இதை கவர்மெண்ட் கண்டுக்க மாட்டேங்குது. அதாவது சொல்ல போற சிலர் கோவம் வரும். நான் உடனே சொல்றேன், என் மனசுல சொல்றேன். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறகு அது முதல் குழந்தை என்ன குழந்தையோ அது அவங்க தலைவர். ஆனா 2வது குழந்தை என்ன குழந்தை வயிற்றுல இருக்குங்கிற பார்க்குற உரிமை நீங்க கொடுத்தா மட்டும்தான் ஆண் குழந்தைகளோட பிறப்பு அதிகப்படுத்த முடியும். பேச்சுக்கு நீ எல்லாத்தையும் ஏசன ஏச்சுக்கு உன் வாயை கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க. நானும் வருவேன், பேயில போவான். இந்த முட்டா ஜனங்க கலாம் வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இவங்கள வச்சு என்னென்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும்.